கிளாஸ்ல 23வது ஸ்லோகத்தை பார்த்தோம். கஸ்ட்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாத்தஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். ஆத்ம விசாரம் செய், நான் யார் என்று புரிந்துகொள். கஸ்துவம் கோஹம் குத ஆயாதஹ, எங்கிருந்து வந்தேன், யார் நான், எங்கிருந்து வந்தேன், யார் என்னுடைய தாயாருங்கிறது யாரு, என்னுடைய தந்தைங்கிறது யாரு, இது பரிபாவைய பண்ணினேன்னா என்ன தெரிஞ்சுப்பேன்னா, விஸ்வம் சர்வம் அசாரம், உலகத்துல இருப்பதெல்லாம் ஒன்றும் சாரம் இல்லாதது, உண்மை இல்லாதது, ஜகத் மித்யை என்ற உண்மை புரியும். விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம், என்ன இந்த உலகத்தை ஒரு சொப்னத்திற்கு சமமாக, எப்படி கனவுல நடப்பதெல்லாம் உண்மை இல்லையோ அதே போல இந்த விழிப்பு நிலையில் நடப்பதெல்லாம் கூட மித்தியை தான், அதற்கு உண்மையான இருப்பு என்பது கிடையாது. இருப்பதெல்லாம் அந்த பிரம்ம வஸ்து ஒன்றுதான், அதுதான் நான். கோகம், நான் யார் என்று விசாரித்தால் அந்த உண்மை உனக்கு புரியும். அதனால அந்த உண்மையை விசாரி அப்படின்னு போன சொன்னார். சொல்லிட்டு இந்த தடவை என்ன சொல்றாங்க, அடுத்த இதுல 24 இன்னைக்கு தொய்மயி சான்யத்ரைகோ விஷ்ணுஹு வியக்தம் குப்யசி மைய சகிஷ்ணுஹு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸுஜ வேதா ஞானம் அப்படிங்கிறார். என்ன, இருப்பதெல்லாம் ஒரே பிரம்ம வஸ்துதான். போன ஸ்லோகத்துல கஷ்டம் கோபம் அப்படிங்கிற விசாரம் செய்தேன்னா, உண்மையான இருப்பு என்பது ஆத்மாவுக்கு தான், அதுதான் சத் சித் ஸ்வரூபம் பிரம்மன், அது ஒன்றுதான் அத்விதீய வஸ்து, மிச்சதெல்லாம் மித்தியை என்ற உண்மை புலப்படும். அப்படி புலப்பட்டதுன்னா அப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய பலனாக நமக்கு என்ன புரியுறதுன்னா, எல்லாமே உலகம் ஜெகத்புராவும் அந்த விஷ்ணு தான், அந்த பிரம்மன் தான். விஷ்ணுங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம், எது வியாபித்திருக்கிறதோ அதுதான் விஷ்ணு என்பது, எங்கும் பறந்திருப்பது அந்த விஷ்ணு தான். என்ன, இந்த உலகம் எல்லாமே பிரம்மன் தான் என்ற உண்மை விளங்கும். அதனால இந்த பேத ஞானம் போயிடும். என்ன, நான் வேற நீ வேற இல்ல அப்படிங்கிற பேத ஞானம் போகும். எல்லாமே எல்லாவற்றிலும் அந்த ஈஸ்வரனையே பார்ப்போம், எல்லாவற்றிலும் அந்த பிரம்மனையே பார்ப்போம். இந்த ஆத்ம ஞானத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இந்த பேத ஞானம் போயிடும், அபேத ஞானம் ஏற்படும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சொல்றது, இதுல தொயி மயி ச அந்யத்ர ஏகோ விஷ்ணு, உன்னிடமும் தொயி மயி என்னிடமும், சர்வத்திர எல்லா இடத்திலும், அந்யத்ர எல்லா இடத்திலும் இருப்பது எல்லாம், ஏகோ விஷ்ணு ஒரே பரம்பொருள் ஒன்றுதான், இருப்பதெல்லாம் ஒரே பரம்பொருள் தான். பிரம்மைவ அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதா உத்தரேண ச அதஸ்ச ஊர்த்வம் ச பிரசுதம் பிரம்மைவ விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் சொன்னார். இருப்பதெல்லாம் பிரம்மன் ஒன்றுதான், அந்த இரண்டற்ற ஒன்ற அந்த பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்கிறது புரியும். தொய்மயி அந்யத்ர ஏகோ விஷ்ணு வியக்தம் குப்யசி மைய சகிஷ்ணு அசகிஷ்ணு. அசகிஷ்ணு, சகிஷ்ணுன்னா சகிக்கும் தன்மை, சகிஷ்ணுங்கிறது சகிக்கும் தன்மை, பொறுமை என்பது. அசகிஷ்ணு பொறுமை இல்லாமல், என்ன வியர்த்தம் அனாவசியமாக காரணம் இல்லாமல், குப்யசி நீ கோபம் கொள்கிறாய். என்ன, நீ ஏன் கோபம்ங்கிறது ஏன் வருது அப்படின்னா, ஏன் மனுஷன் இந்த பேத ஞானம் இருப்பதனாலதான், நீ வேற நான் வேற இருப்பதனாலதான். என்ன, ஒரு பொறாமை, ஒரு அதனால ஏற்படக்கூடிய பல விளைவுகள் எல்லாம் என்ன, இந்த பேத ஞானத்தினால்தான். நான் வேறு நீ வேறு என்று நினைப்பதனால்தான் இந்த ப்ராப்ளமே ஏற்படுகிறது. என்ன, அதனால வியர்த்தம் குப்யசி, பொறுமையற்றவனாக நீ ஆகிறாய், கோபம் கொள்ளுகிறாய். ஏன்னா எல்லாத்திலையும் அந்த பரம்பொருளை பார்ப்பதில்லை, எல்லாத்தையும் வெவ்வேறாக பார்ப்பதனால்தான். மிருத்யோம்சமிருத்திமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி, நானேவன அநேகம். உலகத்தை பல விதங்களை பல விஷயங்களாக பார்ப்பதனால் மனிதன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு போகிறான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம், இந்த சம்சாரம்ங்கிறதே அந்த பேத ஞானத்தினால ஏற்படுறது. என்ன, அதனால
இதை நம்ம ரொம்ப நிறைய பார்த்திருக்கோம், பல விதங்களில் பார்த்திருக்கோம். நம்ம முக்கியமா இந்த காரிய சம்பந்தத்தில் பார்க்கிறப்போ பிரம்மன்கிறது ஜகத்தினுடைய காரணம் அப்படின்னா உலகம் என்பது ஜகத்தினுடைய காரியம், எல்லாம் நாமரூபங்கள் தான். உலகம் என்பது நாமரூபம் தான். உண்மையான வஸ்து, அடிப்படையான வஸ்து என்பது பிரம்மன் ஒன்றுதான். எப்படி தங்கம் என்பது அடிப்படையான வஸ்து, பலவிதமான நகைகள் வெவ்வேறு நாம ரூபங்களுடன், ஒன்னு ஒட்டியானமாகவும், ஒன்னு நெக்லஸ் ஆகும், ஒன்னு வளையலாகவும், ஒன்னு தோடாகவும், ஒன்னு மோதிரமாகவும் வெவ்வேறு விதமான நாமரூபங்களாக இருக்கின்றன. ஆனால் உண்மையில் அடிப்படையில் எல்லாம் அந்த தங்கம் தான். நமக்கு கண்ணுக்கு வெவ்வேறு விதமாக புலப்படுகின்றன. அந்த நெக்லஸை பார்த்தா அட்ராக்டிவா இருக்கு, நமக்கு ரொம்ப போட்டு ரொம்ப ஜொலிக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த உலகமும் பல விதங்களில் நாமரூபங்களில் காட்சி அளிக்கிறது நமக்கு. என்ன அங்க போய் பார்த்தோம்னா, டார்ஜிலிங்ல போய் பார்த்தேன்னா அந்த இது வந்து கஞ்சன்ஜங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அது மாதிரி கங்கை பிரவாகத்தை பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கு, அல்லது மார்னிங் சன்செட்டை பார்த்தீங்கன்னா ஜோரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. எல்லா விதவிதமான அனுபவங்களை இந்த உலகத்தில் நமக்கு வச்சிருக்கான். ஆனா உண்மையிலே எல்லாம் அந்த பிரம்மவஸ்து தான் பலவிதமாக மாயா காரணமாக, என்ன மாயையினுடைய காரணமாக பலவிதமாக நமக்கு காட்சியளிக்கிறது. பீஜஸ்யாந்திரி வங்குரோ ஜெகத்திதம் பிராக் நிர்விகல்பம் புனக மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் மாயாவீவ விஜృంభயதேவி மகா யோகீவய ஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமஹ. இது தட்சிணாமூர்த்தி சொல்றாடியா, இந்த மாயினுடைய காரணத்தினால முதல்ல அவ்யக்தமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படக்கூடாத ஒரு வஸ்து வந்து பலவிதமான மாயாவிவ விஜృంభயத்தை, ஒரு மேஜிஷியன் பண்ற மாதிரி. ஒரு மேஜிஷியன் வந்து ஒரு துக்குடியை திறந்தான்னா அதுல இருந்து பலவிதமான சமாச்சாரங்கள்லாம் வெளியில வருது. எப்படி வருது? அந்த மாதிரிதான் பிரம்மன் வந்து மாயினுடைய சக்தியினால் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அது உண்மையில அதுக்கு இருப்பு என்பது கிடையாது, எல்லாம் மித்தியை. இதுதான் இந்த ஞானம்ங்கிறது, அபேத ஞானம்ங்கிறது இந்த ஞானம் தான். இதுதான் கடைசியில பிரம்மைவாகம் அப்படிங்கிறது தான், அது ஒன்றுதான் உண்மை. என்ன ஜெகன்கிறது மித்தியை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்ங்கிறது. என்ன அந்த ஞானத்தை அடைந்து விட்டால் என்ன வித்தியாசம் கிடையாது. நீ நான், இவன் வேறு நான் வேறு என்று வித்தியாசம் வராது. அப்படி வித்தியாசம் இல்லாத போது கோபம் எங்க, பொறுமையின்மைங்கிறது எங்க, எல்லாமே அந்த ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டதுன்னா என்ன வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இது முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஒரு சந்தன கட்டை, அது மேல பூஞ்சக்காலம் பூத்து இருந்துன்னு வச்சோம். அதை ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டாரு, மழைக்காலம் பூஞ்சக்காலம் பூத்து இருக்கு, ஃபவுல் ஸ்மெல் வருது இருந்து. என்ன ஆனா மேல இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன்னா திருப்பி ஒரு சந்தனம் தான், வாசனை தான் கொடுக்கும் அது. அதே மாதிரி மனிதர்கள் வந்து ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவளுடைய பிராரப்த கர்மா காரணமாக ஒருத்தன் திருடனா இருக்கான், ஒருத்தன் தனவந்தனா இருக்கான், இது தர்மிஷ்டனா இருக்கான், ஒருத்தன் வேலையில கெட்டிக்காரனா இருக்கான், ஒருத்தன் வேலையில அவ்வளவு நல்லவனாக இல்ல, நல்ல எபிஷியன்சி இல்ல, ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், துஷ்டனா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான். எத்தனையோ விதமான குணங்கள் நம்ம பார்க்கணும் உலகத்துல. எல்லாம் அவளுடைய பிராரப்த காரணத்தினால என்ன ஏற்பட்ட ஒரு சமாச்சாரம். அது நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். என்ன நம்ம பார்க்கிறது இந்த வெளியில இருக்கிறது தான் பார்க்கிறோம். உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது இருக்கே, அது ஒன்றேதான். அந்த ஆத்மாங்கிறது அந்த ஆத்மா வேற இல்லை, எங்கிட்ட இருக்கிற ஆத்மா வேற இல்லை. எல்லாம் எங்கும் பறந்திருக்கும் அந்த விஷ்ணு, அந்த பிரம்மன், அந்த அதுதான் எல்லா இடத்திலையும் இருக்கு. எப்படி ஆகாசமானது நிறைந்திருக்கும், ஆகாசத்துல ஒரு பானைக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. அந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் வெளியில ஆகாசத்தை விட டிஃபரெண்ட் இல்ல, எல்லாம் ஒரே ஆகாசம் தான். அதே மாதிரி இந்த ஆத்மா எங்கும் இருக்கும் ஆத்மா, துஷ்டங்கிட்ட இருக்கிற ஆத்மாவும் அந்த ஆத்மா தான், நம்ம நல்லவங்கிட்ட இருக்கிற ஆத்மாவும் அதே ஆத்மா தான். ஆனா வெவ்வேறு பிராரப்த காரணங்களாக வெவ்வேறு விதமாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர் பிறந்த முறை படிப்பு கிடையாது, ஏழ்மை, எத்தனையோ வித காரணங்கள்னால அவர்களுடைய குணங்கள் வெவ்வேறாக இருக்கிறது ஒழிய உண்மையில் இருக்கிற வஸ்து ஒன்றுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். என்ன அதுதான் அதனுடைய விசேஷம் சொல்றது. என்ன இது வந்து இது வந்து இந்த சர்வஸ்மின் பஷ்யாத்மானம் அப்படின்னா வியக்தம் பேசி மைய சகிஷ்ணு, பொறுமை இல்லாமல் என்னிடம் கோபப்படுகிறாய். சர்வஸ்மின் அபி பஷ்யாத்மானம், எல்லாவற்றிலும் அந்த ஆத்மாவை பார். பஷ்ய ஆத்மானம் சர்வஸ்மின் பஷ்ய, எல்லாவற்றிலும் அந்த ஆத்மாவை, அந்த பிரம்ம வஸ்துவை பார். சர்வத்திர உத்ஸ்ருஜ பேதா ஞானம், சர்வத்திர உத்ஸ்ருஜ, எல்லாவிடத்திலும் இந்த பேத ஞானத்தை விட்டுவிடு. நீ வேறு, நீ வேறு, நான் வேறு, இவன் வேறு, அவன் வேறு அப்படிங்கிற அந்த பேத ஞானத்தை விட்டுவிடு. எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் ஒன்றைத்தான் பார் அப்படின்னு சொல்ற. இதுல வந்து நம்ம வந்து ஏன் விதவிதமாக பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனசினுடைய காரணத்தினால்தான்.
என்ன மனதனுடைய காரணம் மனம்தான். நம்ம இந்த மனம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கருவி. நீங்க ஒரு கண்ணாடியில பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில அது நல்ல கண்ணாடியா இருந்ததுன்னா சரியா ரிஃப்ளெக்ட் பண்றது, அது கான்கேவா இருந்ததுன்னா பூதமா காமிக்கிறது, கான்வெக்ஸா இருந்தா ரொம்ப சின்னதா காமிக்கிறது. என்ன இது ஃபர்ஸ்ட் மேல குத்தம் இல்ல, கண்ணாடி மேல குத்தம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வெவ்வேறா இருக்கிறதுக்கு காரணம் அது கான்விக்காவா இருக்கோ கான்வெக்ஸா இருக்கோ. நம்ம உலகத்தை எது மூலமா பாக்குறோம்? இந்த மனசு மூலமா பாக்குறோம் இல்லையா? நம்ம கண் இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறது மனசுக்கு, விருத்தி ரூபமா கொடுக்கிறது. காது இன்ஃபர்மேஷன் மனத்துக்கு கொடுக்கிறது. அந்த ஒரு சென்ஸ் 5 பஞ்ச ஞானேந்திரியங்களும் ஒன்னொன்னு நமக்கு மனசு கொடுக்கிறது. அந்த மனசு அதை அறிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அது இன்டர்பிரேட் பண்றது. இந்த மனசு அது இன்டர்பிரேட் பண்றது. எல்லாமே இந்த மனதுதான் காரணம். இது பிரம்மமா இருக்கக்கூடிய வஸ்துவை அந்த மனதுதான் வெவ்வேறு விதமாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால ஆனா அந்த மனசை அகற்ற முடியாது. அது நம்முடைய எசென்ஷியல். ஆனா அது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஐ, இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஐ ஹேண்டில். எனக்கு கண்ணாடி போட்டுனாதான் தெரியுது அப்படின்னா கண்ணாடி இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மீ. மைக்ரோஸ்கோப் வச்சுனா தான் அந்த பாக்டீரியா தெரியும், மைக்ரோஸ்கோப் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். டெலிஸ்கோப் வச்சுனா தான் தூரத்தில் இருக்கிற கிரகம் தெரியும்னா டெலிஸ்கோப் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி மைண்ட் இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். மனம் என்பது ஒரு கருவி. அதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறப்போ இந்த பேதம்ங்கிறது ஏற்படுறது. அப்போ என்ன எப்பொழுதும் அந்த மனதை நம்ம இன்ஸ்ட்ருமெண்டாக நினைத்து அது நமக்கு செய்யும் உதவி செய்யும் ஒரு கருவியாக நினைத்து உபயோகப்படுத்தினோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த மனமே தான் நான் அப்படின்னு நினைச்சிருக்கிறப்பதான் நம்முடைய அந்த அகங்காரம்ங்கிறது ஏற்பட்டு நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுறது. இந்த மனத்தை பத்தி சொல்றதே தத்துவபோதத்தும் போது நம்ம ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். என்ன சொன்னோம்? மனம்ங்கிறது ஒரே சமாச்சாரம். அது பேர் அந்த கரணம் சொல்றா. கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அது அந்த அந்த கரணம்ங்கிறது 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்றது. இட் இஸ் நாட் 4 டிஃபரெண்ட் திங்ஸ், நாட் டிவைடட் இன்டு 4. மனம்ங்கிறது முதல்ல சங்கல்ப விகல்பகா, அதாவது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா யோஜனை பண்றது. பாருங்க, மனசு தானே அனலைஸ் பண்றது. இது சரியா அது சரியா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்றது, அதுவும் மனசு. இது பண்ணு, இது சரி, இது தப்பு, இது தர்மம், இது அதர்மம் அப்படின்னு சொல்றது புத்தி அப்படின்னு அந்த மனசையே தான் புத்தியாகவும் ஃபங்க்ஷன் பண்றது. அப்புறம் நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல போய் மெமரியில போய் உட்காந்துக்கிறது. எத்தனையோ வருஷங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்த ஒரு சமாச்சாரத்தை பத்தி என்னால இப்போது நினைத்து பார்க்க முடியுது, சொல்ல முடியுது. யாரோ ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோச்சுன்றது இன்னும் எப்படி அந்த சமயத்தில் நம்ம மண் புண்பட்டதோ அதே மாதிரி இப்பவும் நம்ம ஃபீல் பண்றோம். அது ஏற்படுது. இதெல்லாம் சித்தம்ங்கிறது, மெமரிங்கிறது. என்ன மனோ புத்தி சித்தம், கடைசி அகங்காரம். இந்த மனசே தான் அகங்காரம், நான் அப்படின்னு சொல்லிக்கிறது. இட்ஸ் எ டூப்ளிகேட் ஆஃப் தி ரியல் ஐ. இந்த தேகம்ங்கிறது தான் நான். நான் சிறியவன், நான் உயரம் குட்டை, நான் கருப்பு சேப்பு, என்ன நான் பருமன் ஒல்லி, இன்னும் எத்தனையோ விதமான நம்மை பற்றிய அபிப்பிராயங்கள், நம்முடைய பற்றிய எண்ணங்கள் நமக்கு இருக்கே, அதெல்லாம் அந்த அகங்காரம் தான். நான் சந்தோஷமா இருக்கேன், துக்கமா இருக்கேன், நான் கோபமா இருக்கேன், நான் ஏமாற்றத்தோடு இருக்கேன், நான் எனக்கு பயமா இருக்கு, எல்லாம் அந்த அகங்காரம் தான். சோ அதுதான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அதான் பண்றது. என்ன மான அபமானம், என்ன சுக துக்கம், எல்லாமே அந்த மனசு தான். அதனால இந்த மனசுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கொடுத்தது. அதை வச்சுன்னு தான் நம்ம உலகத்துல டீல் பண்றோம். என்ன ஆனா அந்த மனசுங்கிறது நான் இல்லை. இந்த ஆத்ம விசாரம் சொன்னார் இல்லையா, கஸ்தம் கோபம் குத ஆயாதகான போன சோகத்தை சொன்னார் இல்லையா, அந்த இது பண்றப்போ என்ன பண்றோம், நம்ம எப்படி அந்த விசாரம் பண்றோம்? பஞ்ச கோஷ விசாரம் சொன்னோம் இல்லையா, திருப்புருஷத்துல பார்த்துட்டு இல்லையா, அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இல்ல. ஐ எம் தி சப்ஜெக்ட். ஐ cannot be objectified. நான் என்பதை என்னால் உணர முடியாது, ஆனால் என்னால் அறிய முடியும். அதுதான் நான் தான் சப்ஜெக்ட். இட் கேன் நெவர் பி அப்ஜெக்டிஃபைட் அப்படிங்கிற. அப்போ இந்த மனம்ங்கிறதெல்லாம் நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அகங்காரம்ங்கிறது இட்ஸ் நாட் டோட்டலி பேட் டு பி ரிட்டன் ஆஃப். அகங்காரம்ங்கிறது ஒரு விதத்தில் அவசியம். தேகத்தை பார்த்துக்கிறதுக்கு, இந்த உலகத்துல விவகார உலகத்துல டீல் பண்றதுக்கு அகங்காரம்ங்கிறது நிச்சயம் வேணத்தான் போகணும். ஆனா அது இட் மஸ்ட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். அண்டர் அவர் கண்ட்ரோல் ஐ, இந்த யாருடைய கண்ட்ரோல் இருக்கணும்? ஆத்மாவோட கண்ட்ரோல் இருக்கணும்.
ஆத்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு என்ன அர்த்தம்? I must always be aware of my true identity. நான் யார் என்பது எனக்கு எப்பொழுதும் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த அகங்காரம் இல்ல. இந்த அகங்காரம்ங்கிறது என்னுடைய சர்வெண்ட். என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். எனக்கு நாளைக்கு கிளம்புற 6 மணிக்கு எழுந்திருந்தா என்ன 6 மணிக்கு எழுப்பி விடணும். இதை செய்யணும், அது செய்யணும். என்ன புத்திந்து சாரதியும் வித்தி அப்படின்னு சொன்னா மன பிரகிரணமே தூன்னு சொன்னார் இல்லையா? புத்தி தான் டிரைவர். அந்த புத்தி சொல்றது கேட்கணும். என்ன அந்த மாதிரி மனசுங்கிறது, இந்த மனசு தான் நம்முடைய இந்த பேதத்துக்கெல்லாம் காரணம். அந்த மனசு தான் என்ன, அதனால அந்த மனசுதான் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் காண்பிக்கிறது. என்ன, இல்லாததே இருப்பதாக காண்பிக்கிறது. ஜெகன்கிறது நித்திய நாமரூபம் அப்படின்னா என்ன, அதை இல்ல, அதுக்கு உண்மையான இருப்புங்கிறது கிடையாது. ஆனா அதுதான் உண்மைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மனசுதான் காரணம். என்ன, இருப்பதை இல்லாததாக, ஆத்மாங்கிறது தான் சத்தியம். இந்த மனசால இந்த ஆத்மாவை பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால இருப்பதை இல்லாததாக காண்பிக்கிறது இல்லையா? நமக்கு ஆத்மாங்கிறது நம்ம மனசு பார்க்காதனால நம்ம எங்க இருக்க ஆத்மான்னு கேட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா அது மனதிற்கு அப்பாற்பட்டது. வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு சொன்னார் இல்லையா? அதனால மனதிற்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட சமாச்சாரம். மனதனால அதில் எண்ணப்பட முடியாது. என்ன, அதனால மனசுங்கிறது இந்த ஆத்ம ஞானத்துக்கு வந்தீங்கன்னா மனசுங்கிறது யூஸ்லெஸ். உலகத்துல டீல் பண்ணணும் அப்படின்னா மனசுங்கிறது போகணும், அகங்காரங்கிறது போகணும், டீல் பண்றதுங்கிறது போகணும். ஆனா நம்ம இந்த ஞானத்துக்கு வந்தப்போ என்ன பண்றோம், இந்த உலகத்தில் இருக்கிற சமாச்சாரங்களே எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் தான் வேணும், ஆத்மா தான் வேணும் அப்படிங்கிறப்போ என்ன, இந்த மனசுக்கு வேலை கிடையாது. என்ன, அதான் சொல்றார் இவர் ரமணர் சொல்றார், அகமிநாசபாஜ் அகமஹந்தையா ஸ்புரதி விருத்ஸ்வயம் பரமபூர்ண பரமபூர்ண சத். அதரைட்டு இது மனசை பத்தி சொல்றதே. மானசம் துக்கிம் மார்கணே கிருத்தே நைவ மானசம் மார்ஜ ஆர்ஜவாத் அப்படிங்கிற. மானசம் துக்கிம், வாட் இஸ் த ஒர்க் ஃபார் தி மைண்ட்? மனசுக்கு என்ன வேலை? மார்கணே கிருத்தே, இந்த மனசுனால இந்த ஆத்மாவை அடைய முடியாது. நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத், the root is straight. அதுக்கு மனசு is a obstruction. ஏன் obstruction சொல்றோம்? அது நம்ம உலகத்துக்கு இழுக்கிறது. அதுதான் கடிவாள மாதிரி இந்த 5 இந்திரியங்களை வச்சுட்டு இருக்கு. அதனால இது இந்திரியங்கள் என்ன சொல்றதோ மனசு அந்த பக்கம் போறது, நம்ம இழுத்துன்னு போறது இல்லையா? அதனால என்ன ஆகுது, நம்ம விட்டே விலகிட்டு இருக்கோம். என்ன, நம்ம விட்டே விலகிட்டு இருக்கோம். உலகங்கிறது வெளியில இருக்கு. நம்மளுடைய ஆத்ம ஞானம் உள்ள போய் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய வெளியே இல்ல. பிரம்மங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, அதை பத்தி கொஸ்டின் இல்ல. பட் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நீங்க உள்ளதான் போகணும், வெளியில போய் நீங்க யாரும் புரிஞ்சுக்க முடியாது. என்ன, ஆனா மனசோ வெளியில தான் இழுத்துன்னு போறது. அதனால ஆத்ம ஞானத்துக்கு மனசுக்கு வேலை இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் மனச நம்ம நேத்தின்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சா ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ண சத்து, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்மாங்கிறது ஸ்பரிக்கும் அப்படிங்கிறார். அதனால இந்த மனசுங்கிறது தான் இருப்புதான் இந்த இதுக்கு காரணம் அப்படின்ட்டு சொன்னார். சொல்லிட்டு மனமேனும் ஒரு சித்தருடைய ஒரு போயிட்டு இங்க படிச்சேன். மனமேனும் மாடு அடங்கில் தாண்டவ கோனே ஒரு பாட்டு உண்டு இல்லையா? தாண்டவ கோனே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவ கோனே, மனமெனும் மாடு அடங்கில் தாண்டவ கோனே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவ கோனே. ஆட்டோமேட்டிக், ஆத்மாவை அடைவதற்கு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க அது ஆல்வேஸ் தேர். இந்த மனசுதான் நம்ம வெளியில இழுக்கிறது. நம்ம எதுக்கு வைராகியங்கிறது முக்கியம்னு சொல்றோம்? வைராகியம்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள விஷயங்களில் ஆசையை வைப்பதை தருவிப்பதுங்கிறது வைராகியம். என்ன, அதீதமான ஆசையை வைப்பதுங்கிறது வைராகியம்ங்கிறது. என்ன, இந்த உலகத்துல இழுத்துன்னு போகாம மனசை உள்நோக்கி செல்றதுக்கு உதவி பண்றதற்கே என்ன, அதுதான் நம்ம ஆத்ம ஞானத்துக்கு உபயோகமான சமாச்சாரம். அதனால இந்த மனசுங்கிறது இஸ் ரியலி a sort of obstruction, but at the same time மனசாயவேவ ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு உபநிஷத்துலயும் சொல்றது. அந்த மனசை வச்சுன்னு தான் நம்ம இப்ப பேசுறோம். என்ன, இந்த விசாரம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்ம விசாரம் பண்றோம். அது மனசு இல்லாம பண்ண முடியுமா? கையை வச்சு பண்ண முடியாது, காலை வச்சு மனசை வச்சுட்டு தான் பண்ணணும். ஆனா அந்த மனசை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துக்கு வெளிநோக்கி செய்யறதுக்கு, அங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு, டிராமாவுக்கு போயிட்டு, அல்லது டிவியை பார்த்துட்டு, இதை பண்ணிட்டு, பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் பண்ணி அப்படியே மனசை செலுத்திட்டு இருப்போமா? இல்ல அந்த மனசை வச்சுட்டு நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறேனா?
சோ மனசை உபயோகப்படுத்தியானும். ஏஷ அனுராத்மா சேதசா வேதித்தவ்யம் அப்படின்னு முண்டகோபனிஷத்துல. இந்த ஆத்மாங்கிறது சேதசா புத்தினா அந்த மனதினாலதான் அறிய வேண்டியது. நம்ம இந்த மாதிரி வியாச்சாரம் பண்ணித்தான் புரிஞ்சுக்க முடியும். என்ன அதனால மனோ நாசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, இட்ஸ் நாட் டோட்டல் நாசம். சோ ஃபார் ஆஸ் நம்ம வெளியில இழுத்துன்னு போறதுல நம்ம மேனேஜ் பண்ணி உள்ளு கொண்டது இருக்கே, அந்த வெளி விஷயத்தில் இழுத்துட்டு போகாம நம்ம அதை அவாய்ட் பண்றதுதான் மனோநாஷ்டம் உண்மையான இது. என்ன சொல்லிட்டு சோ மனமெனும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவக்கோனே சினமெனும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே சித்தி என்று நிலையடா தாண்டவக்கோனே. சின்ன கோபம் இங்க சொன்னா இங்க வெத்தம் குப்பிசி மைய சஜிஷ்ணுன்னு சொன்ன இல்லையா, நீ கோபம் நம்மளுடைய இந்த கோபம்ங்கிறது அடங்கிட்டுன்னா சினமெனும் பாம்பு இறந்தால் சித்தி, உனக்கு ஞான சித்தி. அது போச்சுன்னா உனக்கு தெளிவான மனசு இருக்கும். தெளிவான மனசு வச்சுக்கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணி நீ ஞானத்தை அடையலாம். என்ன அப்படிங்கிற ஐடியால சொல்றத சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். இந்த ஐடியாவை தான் திருப்பி இங்க டிஃபரெண்ட் வே சொல்ல போறாதீங்க. படிக்கிறேன் 25 शत्रु मित्रे पुत्रे बन्धौ त्रो मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रह सन्धौ भव समचित्तः सर्वत्र त्वं च सचिदः वाञ्छसचिरात् विष्णुत्वं गोविन्दं भज गोविन्दं भज मूढमते. என்ன சொல்றார், அதே ஐடியா தான் எக்ஸ்டெண்ட் பண்றார். எல்லா இடத்திலும் அந்த விஷ்ணுத்துவத்தை பார் அப்படின்னு சொல்ல போன இதுல எல்லா இடத்திலும் இந்த ஆத்மா தான் இருக்கிறது, அந்த பிரம்மன் தான் எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றார், அதனுடைய அந்த மாதிரியான பார்வை விஷன் அப்படின்னா சமச்சித்தத்துவம் அப்படிங்கிறார். எல்லாவற்றிலும் சமபுத்தி ஏற்படுகிறது. எல்லாவற்றிலும் இந்த பிரம்மனை பார் என்றால் அர்த்தம் எல்லாவற்றிலும் சமபுத்தி ஏற்படுகிறது. அதை பத்தி இங்க சொல்றார். சத்ரோ மித்ரே புத்திரே பந்தவ், எனிமி சத்ருவா இருந்தாலும் சரி, மித்திரன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, புத்திரன் நம்முடைய ஓன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பந்தோ ரிலேஷன்ஸா இருந்தாலும் சரி, மா குரு யத்னம் விக்கிரக சந்தவ். என்ன நீ அவர்களுடன் ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காதே, ரொம்ப நட்புறவு கொண்டாடாத, விரோதமும் பாராட்டாதே. என்ன இது இதுல கீதையில இதை பத்தி சொல்றத சித்தப்பிரஜனை பத்தி சொல்றத दुखेषु अनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतराग वैक्रोह सिद्धि मुनिरुच्य यः सर्वत्र अनभिष्णेगः तत्तत्प्राप्य शुभाशुभம் नाभिनन्दति नद्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता அப்படின்னு சொன்னார். சர்வத்திர அனபிஷ்ணேகா, எல்லாரிடத்திலும் ஒரு புது எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண. அனபிஷ்ணேகா டபுள் நெகட்டிவ் போடுறார். அன அபிஷ்ணேகா, அபிஷ்ணேகா ஸ்நேகா ஃப்ரெண்ட்லி, அபிஷ்ணேகா ஓவர் ஃப்ரெண்ட்லி, அனபிஷ்ணேகா டோன்ட் பி ஓவர் ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா அர்த்தம், எல்லார்ட்டையும் நன்னா நடந்துக்கோ, ஆனா ஒத்திரியும் போய் ரொம்ப ஒட்டிண்டு மஸ்கா அடிச்சு அமரெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன அதுக்கோசம் ஒருத்தருட்டையும் பழகாம இருக்க வேண்டாம். பி ஃப்ரெண்ட்லி டு பீப்புள். அதோட ஒருத்தருட்டையும் போகாம நான் ஞான மார்க்கத்தில் இருக்கேன் ஒருத்தருடையும் பழக மாட்டேன் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாரோடையும் பழகு, செய்ய வேண்டியதை செய்ய, ஆனா டோன்ட் ஹாவ் டு பி ஓவர் மேல போய் விழுந்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால இங்க என்ன சொல்ற, அதே தான் சொல்லிட்டு என்ன சொல்றார், சத்ரோ மித்ரே புத்திரே பந்தோ மா குரு யத்னம் விக்கிரக சந்தோ. சண்டையும் போட வேண்டாம், ரொம்ப கட்டி தழுவின்னு இருக்க வேண்டாம். கீப் த ரிலேஷன்ஷிப் ஒரு ஈவன் லெவல், ஒரு சமத்துவத்தில் இருந்து அப்படின்னு சொல்றாரு. என்ன பவ சமச்சித்தஹா சர்வத்திர, எல்லா இடத்திலையும் சமச்சித்தத்துடன் இரு அப்படிங்கிறார். இது கீதையில் இன்னொரு இடத்துல சொல்றார், 5வது அத்தியாயத்துல வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ சுபாகேச பண்டிதா சமதர்ஷினா அப்படிங்கிற. பண்டிதான்னா ஞானி,
அவன் சமதர்ஷினாகாமா. அவனுக்கு சமதர்ஷனம் என்ன? வித்யா வினய சம்பன்னே பிராமணே, நல்லா படிச்ச வினயமா இருக்கக்கூடிய பிராமணன். வித்யா வினய சம்பன் கவி பசு, ஹஸ்தினி யானை, சுனி நாய், சுனி சொப்பாக்கேச்ச அந்த நாயை அடிச்சு சாப்பிட சண்டாளன். எல்லாருக்கும் ஒரு சமபுத்தி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உத்துருட்டியும் அவன் விரோதம் பார்க்கறதுல அவன் என்ன பார்க்கறான்? உண்மையில உள்ள இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்கறான். எல்லாம் இருக்குன்னு வித்தியாசங்கள் இருக்கிறது அவனுக்கு கண்ணுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நாயத்தான் பார்க்கறான், யானையை யானையாத்தான் பார்க்கறான், பசுவை பசுவா தான் பார்க்கறான். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை எல்லாத்திலையும் பார்க்கறான் அப்படின்னு சொன்னாருல்ல. அதே ஐடியா தான் இங்க சொல்றாருங்க. என்ன? எல்லாவற்றையும் ஒன்றாக ஆத்துவார் அப்படின்னா நம்ம விரோதம் பாராட்டுறோம், இல்ல சொந்தம் கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஓரளவுக்கு நமக்கு அந்த சமத்துவங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கணும், பேசிக்கா இருக்கணும். என்ன? ஒரு விரோதம்ங்கிறது எப்ப ஏற்படுறது? நமக்கு ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு அந்த மாதிரி காரணங்கள்னால ஏற்படுறது இல்லையா? நம்ம உண்மையை பார்த்து அறிந்து கொண்டு அது அந்த ஆத்ம ஞான வழியில் நம்ம இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான வித்தியாசங்கள் நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் ஏற்படும். இப்போ நம்ம தேகத்தையும் எடுத்துக்கோங்களேன். இதுல எல்லா விதமான ஆர்கன்ஸும் இருக்கு. என்ன ஒண்ணு, ஆனா எல்லாம் ஆல் பிலாங் டு மீ. என் கையை தொட்டாலும் நான் தான், என் காலை தொட்டாலும் நான் தான், தலையை தொட்டாலும் நான் தான், ஒண்ணுதான் இல்லையா? நம்ம திரும்பி பார்க்கணும். கை தின்னா நானா திரும்பி பார்ப்பேன், தலையை திட்டா நானா திரும்பி பார்ப்பேன், முதுகு திட்டா திரும்பி நானும் திரும்பி பார்ப்பேன் இல்லையா? வி அக்செப்ட் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு விட்டோம். இப்போ நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு. நம்ம சில சமயம் நாக்க கடிச்சுன்றோம். தப்பா கடிச்சுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏன் பல்ல அடிக்கிறோமா? ஏன் நீ நாக்க கடிச்சேன்னு சொல்றோமா? இல்ல, அந்த அந்த பல்லே அந்த நாக்குக்கு கொஞ்சம் தடவி கொடுக்கும். என்ன? அது வெறிச்சதுன்னா இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல இந்த பேதாஜ்ஞானம் போச்சுன்னா, சமத்துவம் ஏற்பட்டதுன்னா, இந்த வித்தியாசம் இல்லைன்னா நம்மளால அந்த அந்த சமச்சித்தம்ங்கிறது அந்த அந்த மாதிரி மனோபாவத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் ஞானத்துக்கு போறதுக்கான பாதையில நம்ம முன்னேறி இருக்கோங்கிற அர்த்தம். என்ன? அந்த சமச்சித்துவம் ஏற்பட்டதுன்னா என்ன? நமக்கு இந்த பிரம்மஞான வழியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது என்ன? அதே மாதிரி சத்ரு மித்ரே அப்படின்னா பகைவனா இருக்கலாம், எனிமியா இருக்கலாம். ஓகே, அதுக்கோசரம் போய் கட்டி தழுவணும்னு நான் சொல்லல. என்ன? ஆனால் அதனால நம்மளுடைய சமாஜத்தை எப்படி டீல் பண்ணுவோம் பண்ணிட்டு, பட் பேசிக்கலி யூ டோன்ட் ஹேட் த பர்சன். இப்படி இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவா இல்லையா? நீ அவனுடைய குணங்களை நீங்கள் இருக்கலாம். அவனுக்கு அவன் பொய் சொல்றான், அவன் ஏமாத்துறான், அந்த குணங்களை இருக்கலாம். ஆனா அவனை இருக்காதே. என்ன? பேசிக்கலி எல்லாருமே அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதுன்னா நீங்க யூ டீல் வித் த சூப்பர்ஃபிஷியல், மேலே இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை டீல் பண்ண வேண்டும். இப்படி சந்தனக்கட்டையில மேல இருந்ததுன்னா இந்த பூஞ்ச காலத்தை நீங்க நீக்குவ ஒழிய சந்தனக்கட்டையை தூக்கி எறிஞ்சிட மாட்டேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனிதர்களிடம் பழகும் பொழுதோ அவர்களுடைய வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம் இல்லையா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பாரதியார் பாடுகிறார் இல்லையா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, புகை நடுவில் தீயிருப்பதை பூமியில் கண்டாய், பகை நடுவில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றார். பாரதி சுதந்திரத்துக்காக பாடினார்னு சொல்றதை விட அவருடைய ஞானி, அவருடைய எத்தனையோ தத்துவங்கள் அவருடைய இதுல இருக்கு. பாடல்களை பார்த்தோம்னா என்ன? புகை நடுவினில் தீ இருப்பதை நீ கண்டாய். ஜோதியா பிரகாசமா இருக்கிறது இந்த புகையை மறைக்கிறது. என்ன? அதுக்கடுப்பு தீ இருக்கிறது இல்ல? அதே மாதிரி பகை நடுவில் அன்புருவான்னு நம்ம பரமன் இருக்கிறான். அவன் இமேபி a bad man, அவனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்னால, அவனுடைய பிராரம்பத்தினால. ஆனா உண்மையில உள்ள இருக்கிற ஆத்மா அதுதான் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சதுன்னா நமக்கு இந்த பேதா ஞானம் போயிடும். என்ன அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு அதே ஐடியா தான் சொல்ற. அதாவது ஆத்ம ஜானத்தை பத்தி சொல்றது, ஆத்ம ஜானம் நமக்கு அந்த சர்வ விஷ்ணுத்துவங்கிறது புரியணும், இந்த சமத்துவம் இருக்கணும், ஏற்படணும், இந்த அபேத ஞானம் போகணும், பேத ஞானம் போகணும், அபேத ஞானம் வரணும் அப்படின்ட்டு இதுல சொல்றாரு. அடுத்தது படிக்கிறேன். நெக்ஸ்ட் காமம் குரோதம் லோபம் மோகம் தத்வாத்மானம் பாவயகூஹம் ஆத்மஞான விஹீனா மூடா தே பச்யந்தே நரக நிகூட
திருப்பி அதே ஆத்ம ஞானத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்றார். காமம் குரோதம் லோபம் மோகம் தெத்வா ஆத்மானம் பாவய கோகம். நான் யார் என்று, ஆத்மாவாகிய நான் யார் என்பதை ஆத்மானம் என தெத்வா ஆத்மானம் பாவய கோகம். காமம் குரோதம் லோபம் மோகம் 4 விதமான எதிரிகளை சொல்றார். இன்ஃபேக்ட் 6 இருக்கு. என்ன 6 வித்தியன மிக வெயிரினாம் அப்படின்னு சொல்றார். 6 வெயிரி இருக்கு. என்ன? காமம், ஆசை. இந்த ஆசைங்கிறதே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆசைங்கிறது இதனால வருது, அறியாமையினால வருது. நான் பூர்ண வஸ்து என்பது என்ற ஞானம் எனக்கு இல்லாததுனால, நான் அபூர்ணன் குறையுள்ளவன் அப்படிங்கிறதுனால என் குறையை தீர்த்துக்கணும்னா என்ன, எனக்கு இது வேணும் அது வேணும். என்னது அட்வர்டைஸ் பண்றானே இந்த ஏதோ ஒரு சோப்பா இதா அந்த இதா இருக்கிறவா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுண்டா என்ன அட்வர்டைஸ் வந்து சொல்லுவோம், என் பொண்ணுக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுண்டா அவளுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுது, என்ன நிச்சயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். என்ன நம்ம என்ன பண்றோம், we want to be different, இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் டாலா இருக்கணும், இன்னும் பண்றதெல்லாம் பண்ணிக்கிறோம். பல்லு சரியாலாம் பண்ண வந்து இப்பெல்லாம் இது பண்ண பிரேசஸ் போட்டு அதை போட்டு பண்றா. சில பேர் do the plastic surgery to change their this one looks and all. எத்தனையோ விதமான பண்றோம். பண்ணினாலும் என்ன, you can never overcome nature's இது. அதை மாற்றத்தை தடுக்கவே முடியாது. என்ன அதனால இந்த ஆசை காமம் என்ன, நான் குறையுள்ளவன், குறையை நீக்கிறதுக்கு நான் பண்ணணும். அதனால அவித்யா காம கர்ம பல சம்சாரம்ங்கிறதே அதுதான். அவித்யா அறியாமை, நான் யார் என்ற உண்மை தெரியாதனால, அக்குறையுள்ளவன்கிறதுனால குறையை நீக்கிறதுக்கோசம் அந்த என்ன காமம் ஆசை. எனக்கு ஆசையை நிறைவேறணும்னா கர்மம், காரியம் செய்யணும். காரியம் செய்யறப்போ நல்ல வழியிலையும் செய்யறோம், கெட்ட வழியிலையும் செய்யறோம். என்ன எப்படியாவது எனக்கு ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும்னா, சரி லஞ்சம் கொடுத்தாலும் லஞ்சத்தை வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பாபத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால கர்ம பலம், அதுதான் சம்சாரம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜெகதீசனம். திஸ் இஸ் வே இன் விச் தி சைக்கிள் வர்க்ஸ். என்ன அதனால இந்த காமம்ங்கிறது ஒரு முக்கியமான வைரி. காமம். குரோதம், நம்ம ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கலன்னா கோபம், யார் தடுக்கிறாளோ அவ மேல கோபம். காமம் குரோதம் லோபம் பேராசை. நம்ம கிடைச்சது அதை வச்சுக்கணும், அது நம்ம கிட்டே இருக்கணும், துட்டியும் போகக்கூடாது, 7 தலைமுறைகளுக்கு அது இருக்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கணும் பாருங்க. லோபம் கொடுக்காம ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது லோபம். மோகம்ங்கிறது என்ன, தப்பான விஷயத்தை சரியாக நினைத்துக் கொண்டு சரியான விஷயத்தை தப்பு என்று நினைத்துக் கொள்ளுது தான் மோகம்ங்கிறது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தப்பு வழி இருந்தாலும் பரவாயில்ல, அதனால என்ன நம்ம திரும்ப ஜஸ்டிபிகேஷன் நம்ம கொண்டு வந்துடுறோம். அதை இதை பண்ணினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பண்றா. நம்ம என்ன முட்டாள், எல்லாரும் நம்ம வந்து பார்த்து சிரிப்பா, நம்ம பண்ணலைன்னா நம்மளும் வாங்கலாம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் பண்றா இல்லையா. இதெல்லாம் மோகம் தான். இதெல்லாம் என்ன காமம் குரோதம் லோபம் மோகம். என்ன அப்புறம் காமக்ரோத லோபமோக மத மாத்சர்யம். மதம்ங்கிறது கர்வம். கர்வம்னா என்ன, எங்கிட்டதான் இருக்கு ஒருத்தருட்டே இல்ல, அதனால அரகன்ஸ், அதெல்லாம் வருது மதம். மாத்சர்யம் பொறாமை, எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட பட்டிருக்கு, எங்கிட்ட மாருதி கார் இருக்கு அவங்ககிட்ட பென்ஸ் கார் இருக்கு. என்ன அந்த மாதிரி ஆபீஸ்ல போனா இதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் வரும். என்ன ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் ஒருத்தனுக்கு வந்து சின்ன ரூம், இன்னொருத்தருக்கு பெரிய ரூம்னா ப்ராப்ளம். ஒருத்தனுக்கு கொடுத்த டேபிள் சின்ன டேபிள், அவனுக்கு கொடுத்தது பெரிய டேபிள்னா ப்ராப்ளம். அவனுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் 2 ஏர் கண்டிஷன் ப்ராப்ளம். இதெல்லாம் ப்ராப்ளம். என்ன எல்லாம் மாத்சரியம்ங்கிறது தான் பொறாமைங்கிறது. என்ன இதெல்லாம் காமம் குரோதம் லோபம் மோகம் 4 தான் சொல்ற. நம்ம மத மாத்சரியத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தெற்ற ஆத்மானம் பாவய கோகம். இதுலெல்லாம் பூந்து ஏன் திண்டாடுற, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ. கோகம் பாவய, நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, என்ன அட்வான்டேஜ், நான் தான் இந்த பூர்ண வஸ்து, அகம் பிரம்மா அஸ்மி அப்படிங்கிற உண்மை எனக்கு ஸ்புரிச்சு கொடுத்துன்னா, நான் எதுக்காக உலகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு போனோம், உலகத்தில் இருக்கிறது எது, என்னுடைய குறையை, எனக்கு குறையில்லாதவன என்ன குறையை நீக்கிறதுக்கு என்ன வேணும், ஒண்ணுமே வேண்டாம். ஆத்மரிதரேவசியாத் ஆத்மனிஷ்டமானவா ஆத்மனிஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே. அவன் ஒன்னும் செய்ய வேண்டாம். நைவதஸ்ய கிருத்தியனார்த்த நாக்கிருதியனே கஷ்டன. அதுக்கோசம் செய்யாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாப்பி டு டு, ஹாப்பி நாட் டு டு ஆல்சோ. செஞ்சாலும் அவனுடைய பூர்ணத்துவம் வந்து ஜாஸ்தியாக போறது இல்ல, செஞ்சதுனால செய்யாததுனால குறைய போறது. வர்த்ததே கனியாத். அந்த ஞான நிலைக்கு போனவன் ஞானிக்கு என்ன என்ன
அவனுக்கு இந்த காமம், குரோதம், லோகம், மோகம் கிட்டவே வராது. காமங்கிறதே கிடையாது. ஆசைங்கிறது இதுக்கு நான் குறை இருந்தா தானே ஆசை. நான் நிறைந்தவனாக இருந்தேன்னா என்ன இது? ரீகால் ஃபேமஸ் கீதா ஸ்லோகம், அபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆவ பிரவிசந்தி எத்வது தத்தத் காமான்யம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாம காமி. என்ன இந்த சமுத்திரத்துல தண்ணி விழுந்ததுனால ஓவர் ஃப்ளோ ஆக போறது இல்லை. இந்த வருஷம் 3 வருஷமா ட்ரவுட், மழையே இல்லை, அதனால ரிவர்ஸ்ல இருந்து தண்ணி வரல, எல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னா சமுத்திரம் காய போறது இல்லை. அதே லெவல் தான், அப்படியே தான் இருக்குது. அதே தான் ஞானி. அவனுக்கும் சமாஜம் கிடைச்சுதா வெல் அண்ட் குட், கிடைக்கலையா ஈக்குவலி வெல் அண்ட் குட். அவனுக்கு அதனால ஒரு விதமான இது என்ன, அவனோட தன்னுடைய பூர்ணத்துவத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். என்ன அதனால காமம், குரோதம், லோபமோகம் தெக்வாத்மானம் பாவய கோகம், நான் யார் என்றது ஆத்ம ஞான விஹீனா மூடக. என்ன பாவய கோகம்னு சொல்றப்போ ஒரு விஷயத்தை ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு தட். நான் யார் என்று புரிஞ்சுக்கணும். நான் என்பது முதல்ல இந்த அகங்காரம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். there is a duplicate I. ஒரு இம்பாஸ்டர் ஒருத்தன் இருக்கான், நான் சொல்லிட்டு இருக்கான். என்ன அந்த இம்பாஸ்டர் இருக்கானே, அந்த ஏமாத்திரம், அந்த நான் நான் தான் இந்த தேகம், நான் தான் இந்த மனம், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஏற்பட்டாலும் அது எனக்கு தான் தம்மையில அக்ஷரை போட்டு இருக்கான். என்ன சொல்லிவிட்டா என்ன கூப்பிடல, இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடல, என்ன அப்படின்னுட்டு எல்லாத்தையும் தம்மையில போட்டு அதனால கஷ்டப்படுறான் ஒருத்தன். அவன் இல்ல நான். என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அது புரிஞ்சுட்டு இந்த ஆத்ம விசாரத்துல தான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தடவை சொன்னேன், I would like to repeat it here. உண்மையான நான் யார் அப்படிங்கறத இந்த இம்போஸ்டர் ஐ அவனை வச்சுண்டு கண்டுபிடிக்க முடியுமா? இது சொல்ல கிளைம்ஸ் அதுதான் நான், இந்த தேகம் தான் நான், இந்த அழியக்கூடிய தேகம் தான் நான், இந்த அழியக்கூடிய மனம் தான் நான். என்ன அவனை வச்சுட்டு நீ யாரு உண்மையா கண்டுபிடினா, திருடனை வச்சுட்டு திருடன் யாரு திருடினான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான். என்ன அவனையே இதா போட்டு ப்ராசிக்யூட்டரா போட்டு அல்லது இதா போட்டு கண்டுபிடிறாங்கிற மாதிரி தான் இல்லையா? யூ வில் நெவர் பி ஏபிள் டு அகங்காரத்தை வைத்துக் கொண்டு முடியவே முடியாது. நானே விசாரம் பண்றேன் அப்படின்னுட்டோம். என்ன நானே புஸ்தகத்தை படிச்சோ இதை பண்ணியோ பண்றேன்னு முடியாது. அதுக்குத்தான் குரு சாஸ்திரம் வேணும். குரு சாஸ்திரம் வேணும். என்ன என்னுடைய முகத்தை பார்த்துக்கணும், என்னோட கண்ணை பார்த்துக்கணும்னா நான் ஒரு கண்ணாடியில பார்க்கணும். அப்பதான் எனக்கு என்னுடைய கண்ணை பார்த்துக்கணும். அப்போ நான் பார்க்கறது ரியல் கண் இல்ல, இட்ஸ் ஒன்லி an image, ரிஃப்ளெக்ஷன். என்னோட கண்ணனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பார்க்க முடியும். அதுக்கும் ஒரு கண்ணாடி வேணும். அதே மாதிரி சாஸ்திரங்கிறது ஒரு கண்ணாடி. அதை வச்சுட்டு தான் என்னுடைய உண்மை சுரூபத்தை நான் பார்த்து கொள்ள முடியும். அகம் நான் கோகம். என்ன பாவய கோகம்னா அதை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரத்துக்கு போகணும். தத் விஜயானார்த்தம் குருவே மாவிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். என்ன அந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சாஸ்திரத்தை படித்து பிரம்மனை உணர்ந்து புரிந்து கொண்ட அந்த குருவிடம் சென்று அவர் மூலமா என்ன இந்த அகங்காரத்தை வைத்துக் கொண்டு அதனால் பை இட் செல்ஃப் முடியாது. பட் குரு சாஸ்திரத்து மூலமாக அதை நிச்சயம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். என்ன சோ இந்த அகங்கிறது முதல்ல இந்த அகங்காரம் இல்லைங்கிறது அதான் முன்னாடி சொன்ன அகமயம் குதோ பவதி சின்வத ஐயபதத்தியகம் நிஜ விசாரணம். அகமயம் குதோ பவதி சின்வத. நான் ரமணர் சொல்ற உபதேசாரத்துல என்ன நான் யார் என்பதை நீ விசாரிச்சேன்னா ஐய பதத்தி அகம் நிஜ விசாரம் உண்மையான விசாரம் செய்தேன்னா இந்த இம்பாஸ்டர் ஐ இந்த அகங்காரம் விழுந்து விடுமா. அகமி நாசபாஜ் அகம் அகந்தையா ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ண சத்து. அது போச்சுன்னா ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாறுது அப்படிங்கிறார். அப்படின்னா அர்த்தம் அதுக்கப்புறம் ஆத்மா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு உதவியும் தேவையில்லை. ஆல் தட் யூ ஹேவ் டு டு இஸ் இந்த அகங்காரத்தை வெளியில தள்ளி விடுறது. அப்போ தென் இது லைக் சூரியனை மேகம் மறைச்சுட்டு இருக்கு. என்ன சூரியனை பார்க்கணும்னா என்ன பண்ணும், இந்த மேகத்தை விளக்கணும். மேகத்தை விளக்கினா அதுக்கப்புறம் சூரியனை பார்க்கறதுக்கு இன்னொரு டார்ச் லைட் வேணுமா? அது ஸ்வயம் பிரகாஷ. சோ ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ண சத்து. இந்த அகங்காரம் புரிஞ்சுட்டு அதை நம்ம தள்ளினோம்னா அதுதான் பெரிய ப்ராப்ளம். என்ன அதுதான் அகங்காரங்கிறத மனம். என்ன அந்த மனம்ங்கிறத வச்சுட்டு தான் இதை கண்டுபிடிக்கணும். பட் மனம்ங்கிறது இட்ஸ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ்
From one point of view, ஒரு விதத்துல பார்த்தா அது நமக்கு ஹெல்பர், இன்னொரு விதத்துல இட்ஸ் an obstruction. என்ன? சோ இதுதான் this is the problem. என்ன? இதை நம்ம பண்ணணும். இதை விசாரத்து மூலமா பண்ணி சாஸ்திர குரு சாஸ்திரம் மூலமா நிச்சயமா யாருன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன? இது ஆத்மஞான விஹீனா மூடக அப்படிங்க மூடகாங்கிற ஆத்ம ஞானம் இல்லாத மூடர்கள் என்ன தே பச்சந்தே நரக நிகூடக அவர்கள் நரகத்தில் இருந்து கொண்டு பச்சந்தே கஷ்டப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற என்ன இது ஆத்ம ஞான நரகம்ங்கிறது எங்க இருக்கு? நரகம்ங்கிறது எங்கேயோ இடத்துல இல்ல, இங்கேதான் இருக்கு. இந்த நரகம்ங்கிறது நரகத்துக்கு வேற இடத்துக்கும் போக வேண்டாம். அது எங்கேயோ சொல்றா இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல அண்டால வச்சு எண்ணெய காய்ச்சி அதுல இது பண்ணுவோம். என்ன எல்லா விதமான கதைகள். அதுவும் பர்டிகுலர்லி நீங்க இதும்போது இந்த கருட புராணம் இதும்போது 10வது நாள் இன்னைக்கு ஆஃப்டர் டெத் சம் பீப்புள் நோ இந்த புராணம் சொல்லுவா. இது அப்படி ஒண்ணுதான் வேண்டாம். இதுதான் நரகம், இதுதான் சொர்க்கம். நம்ம இருக்கிறது தான் நரகம், சொர்க்கம். ஆத்ம ஞான விஹீனா மூடா, இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவன் இந்த உலகத்துல சம்சாரத்துல மாட்டின்னு கஷ்டப்படுறான். என்ன சில சமயம் சுகம் இருக்கு, லாட் ஆஃப் டைம்ஸ் துக்கம் இருக்கு. என்ன இன் எனி ஈவெண்ட் அவன் இந்த தேகத்தை நம்பிண்டு வாழற முட்ல கடைசியில ஒரு நாளைக்கு இந்த தேகம் நம்ம விட்டுட்டு போக போறது. அப்ப துக்கம் தான். அது விட்டுட்டு போறது சும்மா விட்டுட்டு போறது இல்ல, எத்தனையோ விதமான ப்ராப்ளங்கள். என்ன எல்லாரும் ட்ரெட் பண்றது என்ன, கடைசி காலத்துல யார் என்ன பார்த்துப்பா, ஐயோ நான் மற்றவாளை நம்பி இருக்கணுமே, மற்றவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமே, இதை பண்றோமே, எத்தனையோ விதமான இருக்கு. ஏன் துக்கம் இல்லைன்னு சொல்றோம்? இந்த என்னைக்கு இந்த தேகத்தை நம்ம எடுத்தோமோ அன்னைக்கே நம்மளுடைய துக்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுத்து நடுப்புற கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சுகம் ஏதோ வருது. என்ன அதனால அதை நினைச்சுட்டு நம்ம இது வாழ்க்கைங்கிறத ஒரு இன்பமயம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்ன அதனால இது நரக ஆத்ம ஞான விஹீனா மூடக தே பச்சந்தே நரக நிகூடக. இங்கேயே இந்த நரகம் இருக்கவனுக்கு என்ன இந்த ஆத்ம ஞானம் இருந்ததுன்னா இதேதான் சொர்க்கம், இதுதான் ஆனந்தம், எல்லாம் இன்பமயம். அந்த ஆத்ம ஞானம் இருந்தா, ஆத்ம ஞானம் இல்லைன்னா இது நரகம் தான் சொல்றார். இது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ லிட்டில் மோர் அபௌட் இட். எனக்கு டைம் ஆயிடுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.